வணக்கம், வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கரண்ட் அஃபேர் டாபிக், கரண்ட் அஃபேர் மற்றும் யூனிட் 9 அந்த டாப்பிக்கும் யூஸ் ஆகிற டேட்டாஸ் இருக்குது. நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக திட்டக்குழுக்கு பதிலாக 2015 ஜனவரி 1ஆம் தேதி நித்தி ஆயோக் உருவாக்கப்பட்டது. பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு 1950 மார்ச் 15ஆம் தேதி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, திட்டக்குழு. இந்த திட்டக்குழு தான் 5 ஆண்டு திட்டங்களை 5 இயர் பிளானை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்தியாவில் மொத்தமாக 12 5ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1951 2017 வரை இந்த 5 ஆண்டு திட்டங்கள்லாம் ஒரு 12 5ஆண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. கடைசியாக 12வது 5 ஆண்டு திட்டம் முழுமை பெறவில்லை. ஏன்னா 2015 இந்த 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்திய பிளானிங் கமிஷன் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதால், இந்த பிளானிங் கமிஷன் கலைக்கப்பட்டதால் 5 ஆண்டு திட்டமும் முடிவடைந்தது 2015. ஸோ இந்த 12th 5 இயர் பிளான் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொதுவாக அந்த நிதி ஆயோக் அமைப்போட சேர்மனாக யார் இருப்பாங்கன்னா, கரண்ட்டில் யார் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் இந்த நிதி ஆயோக் அமைப்போட சேர்மனாக இருப்பாங்க. பிளானிங் கமிஷனுக்கும் அதே மாதிரி தான். பிளானிங் கமிஷனுக்கும் யார் சேர்மன் தலைவராக இருப்பாங்கன்னா, யார் கரண்ட்டில் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க அந்த திட்டக்குழு பிளானிங் கமிஷனோட தலைவராக இருப்பாங்க. அந்த வகையில் நிதி ஆயோக்கும் அதே மாதிரி தான். அப்புறம் அது இல்லாமல் இந்த நிதி ஆயோக் மற்றும் பிளானிங் கமிஷனுக்கு சிஇஓ அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து நிதி ஆயோக்கோட சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு கேட்டால் பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள். இந்த பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் தற்போது 1200 பல்கலைக்கழகங்கள் உள்ளன, யூனிவர்சிட்டிஸ். இந்தியாவில் வந்து 1200 யூனிவர்சிட்டி இப்போ கரண்ட்லி இருக்குது. இதில் 4 கோடி மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 crore ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி படிக்கும் வயதில் இருக்கிறவங்கள 29% மட்டும்தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் கல்லூரி படிக்கும் வயதில் உள்ளோரில் 29% மட்டும்தான் கல்லூரி படிக்கிறாங்க. அது 4 கோடி பேர். இந்தியாவில் 1200 பல்கலைக்கழகங்கள் இருக்கணும். ஸோ இந்த 29% மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. இந்த டேட்டாவை 50% மாணவர்கள் கல்லூரி படிக்கும் வயதில் இருக்கும் மாணவர்கள் கல்லூரியில் படிக்கணும், அவங்கள அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து 2500 பல்கலைக்கழகங்கள் தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதி ஆயோக்கோட சிஇஓ வந்து பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக 29% பேர் தான் இந்தியாவில் கல்லூரி படிக்கிறாங்க, அந்த கல்லூரி படிக்கும் வயதில் உள்ளோர். இது 50% உயர்த்தணும்னா இப்போ இருக்கிற 1200 பல்கலைக்கழகங்கள்லேருந்து 2500 பல்கலைக்கழகம் அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும். அப்போ தான் அவ்வளோ பேத்துக்கு நம்ம வந்து எஜுகேஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் 120 கோடி பேருக்கு வந்து வங்கி கணக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. இவர் வந்து ஒரு அரசு ஒரு முக்கிய அமைப்போட ஒரு சிஇஓவாக இருக்கிறனால இவர் சொல்கிற டேட்டா எல்லாமே கவர்மெண்ட் டேட்டாவாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மிக முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் 120 கோடி பேருக்கு வங்கி கணக்கு இருக்குது. 2015 இந்த அரசாங்கத்தின் சார்பாக ஜன்தன் யோஜனான்னு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் வாயிலாக வந்து அனைவருக்கும் வங்கி கணக்கு என்ற ஒரு செயல்முறையில் வந்து உருவாக்கப்பட்டதுனால இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக அளவில் நடைபெறும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, அதாவது டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷனில் 50% இந்தியாவில் தான் நடைபெறுகிறதாகவும் சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 1000 கோடி பரிவர்த்தனைகள், 1000 கோடி டிரான்சாக்ஷன் வந்து இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட யூபிஐ வந்து இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்மீடியேட் ஒரு சிஸ்டம். ஸோ அதுதான் வந்து பெரிய அளவில் பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2047ஆம் ஆண்டில் வந்து இந்திய நாட்டோட பொருளாதாரம் $30 trillion உயரும் என்றும் இந்த பிவிஆர் சுப்பிரமணியம் நிதி ஆயோக்கோட சிஇஓ வந்து சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி.